சந்திரன் அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையை சொல்லணும்னு சொன்னா பொருளாதாரத்தில் ஃபைனான்சியலி இப்போ வர ஆர்டிஸ்டுகளை கம்பேர் பண்ணா கூட அவங்க வச்சிருக்கிற படம் கூட என்னுடைய நண்பர் கமல்ஹாசன் படம் வச்சுக்கிறதா உண்மை அவன் சொல்லிட்டாங்களோ வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா அதை பத்தி ஒரு மனசே வைக்கல, அதை பத்தி ஒரு கவலையே படலை. இப்போ அவர்கிட்ட ஏதாவது ஒரு பணம் கொஞ்சம் மிஞ்சி இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் சந்திரஹாசன் அவர்கள். இனிமே வந்துட்டு எப்படி இருக்கிற பணத்தை காப்பாற்றிக்க போறாரு, எப்படி சம்பாதிக்க போறாரு அப்படிங்கிறது எனக்கு அதை பத்தி நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, கமல்ஹாசன் மாதிரி ஒரு கோபக்காரர் நான் பார்த்ததே கிடையாது. அவருடைய கோபம் நீங்க 10% தான் பார்த்துருக்கீங்க, நான் 100% பார்த்துருக்கேன். அதுக்காகத்தான் அவர்கிட்ட நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கேன். அவரை வந்துட்டு சமாதானப்படுத்துறது, கொஞ்சம் அன்பா சொல்றது சாதாரண, அதட்டி சொல்றது சந்திரனா. அவங்க இல்லை. இப்போ அது எல்லாத்தையும் அவர் எப்படி சமாளிப்பாருங்கிறது தான் இப்போ எல்லா பொறுப்பும் சாரோட மேலே தான் இருக்கு. அவர் நல்லா இன்னும் உடம்பை பார்த்துக்கிட்டு அவருக்கு பக்கபலமா இன்னும் இருக்கிறோம். ரவி சாருக்கு அனந்து அவரை பற்றி எப்படி தெரியும் தெரியல, கமல் தான் சொல்லியிருப்பாரு. பாலச்சந்திர சார், அனந்து, சாருவண்ணா, சந்திரஹாசன், இந்த 4 பேர் தான் கமலுடைய உயிர்கள்.